செய்யலாமா செய்யலாமா? இப்ப வேணா ஜனம் அதிகமாகுது. காலையில வேன்ல போச்சால ஜன்னலை சாத்திட்டு செய்யலாமா? ஐயோ பால்ல கூட சரியா கூட டீ தூள் கலந்து பாவிரா எப்படி விஷத்தை எந்த புண்ணாக்கு தூள் நம்ம தோணுது. நானும் வந்தா 1.5 ஜான் இல்ல. இந்த இந்தி காட்சி இந்த இந்திக்காரன் மேல கைய வச்சிருப்பான். அதை இந்த மலையாளத்தான் கட்டி சொல்லுங்கிறேன். ரொம்ப ஆகாத தாங்க முடியும். இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? செய்யலாமா செய்யலாமா? இப்ப வேணா ஜனம் அதிகமாகுது. காலையில வேன்ல போச்சால ஜன்னலை சாத்திட்டு செய்யலாமா? எப்படி என்ன பண்ணுவீங்க? நீ வச்ச சொல்லுதாலும் தெரியும். வேன்ல ஏறி உட்காந்து விட தூக்கிடுறேன். அங்க என்ன திருநாட்டு புரிய பாருங்க. ஏண்டா என் ஆளி அக்கத்தானு என் வயிற்றுல என் பூவை பச்சா கொட்டை பச்சா பாக்குற என் சக்காச்சுக்கலாம் என்ன சொல்றாரு கேட்கறேன். என்னை பத்தி பேசுறாங்க. ஒரு நாட்டு மகாரன் பிடிச்சது பாரு சரோஜா. கண்ணாங்கிற பையன் ஆவாட்டலான்னு பாக்குறேன். கேக்குறா கேக்குறா நான் ஆச்சுறேன். அறிவு கட்டவனே இவ்வளவு நேரம் கேட்க தானே வாயா. இந்த கம்பெனில நான் தான் ஏமாங்க ஆளு. என்கிட்ட தான் அடிக்கிறது. நீங்க குழந்தையா இருக்கும் பொழுதே உம்மா காலை கழிப்பிக்கணும் பூட்டா ஒப்ப 2ஆம் தரமா ஓட்டியாங்க. அவன் சாப்பிட்டு காட்டு எடுத்து போய் சுசாட்ட ஊத்தின அவன் படம் வாங்கி போடுவா. நான் காட்சி செவடியால பார்த்து செவடியான்னா அவன் நம்மள செவடியா. நல்லா அம்மா ஆடுறா. அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னைய இப்பதான் பேம்பு கட்டி அடிக்காத பின்ன அடர
நம்பலாமா? வானத்தை நம்ப கூடாது. நம்ப கூடாது. அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு இது வரைக்கும் உன்னை அடிச்சிருப்பாளா? பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் மிகுதியானது. இது வரைக்கும் உன்னை அடிச்சிருப்பாங்களா? ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா? ஏமா இன்ஜின் ஓடிக்கிற மாதிரி போவாத. உங்க 2 பேரையும் பெத்து எடுத்துட்டு அம்மா செத்துட்டாங்க. ஒப்ப 2ஆம் தரமா கட்டி அந்த பால் குடிக்கிற குழந்தைங்க நீங்க பாலுன்னு அழுதுங்க அழுதிங்க. யாருன்னா செய்வாள் அந்த வேலை? பாலே வரலன்னா கூட உங்க 2 பேருக்கு சப்பு அடிச்சு காப்பாத்தினால எப்படிதான் பலத்த பாசம் விடுமா? ஏண்டா சின்ன குழந்தையா இருக்கும் போது இவன் தாயாளவ என் காலை கட்டிட்டு போயிட்டான். உண்மைதாம்மா. காலை சுத்தின பாம்பு அடிக்காத விடுமா சொல்லுவாங்க. ஏண்டா தாய்க்கு தாயா நினைச்சு பால் குடிக்க ருசானது அவளை வளர்த்துல என் மார்பில பாலே வரலனாலும் பாலுக்கு அழுந்த குழந்தைய வெறும் மாலை கொடுத்து நான் பாலை கொடுத்து காப்பாத்துறேன். நானே காப்பாத்துறேன். சிரிக்கிறதுக்கு இல்ல, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைகளை வளர்த்தாலே நீயாவது பரவாயில்ல மறந்துட்ட. ஒன்னங்கரான பணமரத்துல பாத்து 3வது மதனகுமார் 3வது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுங்க. தான் குடிக்கிறான். ஸ்கூல்ல போய் மறந்துடுவான்னு பார்த்தா அங்க ஆயம்மா பால் குடிச்சுங்க. பையன் ஸ்கூலுக்கு போனாலும் குடிக்கிறது. வீட்டை வந்தாலும் தூங்க விட மாட்டேன். போவாத கோயிலுக்கு கிடையாதுமா. நான் ஐயோ எந்தெந்த கோயிலுக்கோ பராத்திக்கலை. அந்த பையன் மறக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ண, வேப்பிலை அடிச்சாந்து சுற்றி தடி விட்டுட்டேன். அந்த கசப்புக்கு வாயே வைக்கல. ஒரு நாட்டு மகாராணி என் மகனுக்கு மேல பால் கழுதா இல்லைன்னு சொல்லல. பால் மறக்கிறதுக்கு டேபிள் நல்லா ஒட்ட அரிச்சு நீ எட்டாவது என் காப்பில தடவி வர்ற வரைக்கும் நான் அப்படியே பட்டு பார்த்துக்கிறேன். நல்லதானே? ஒரு காவல்கார பையன் போறோம் மாசம் சம்பளம் கொடுக்குற நானு. நீ வந்து தடவை நான் காமிச்சிருப்பேன். நான் எங்கன்னா உள்ளனா தாளை போட்டு வந்துருப்பேன். யாரு வாயை அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கைகளுக்கு உன்னை விட்டு போவதற்கு கைவிளக்கையா
கைகளுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை அம்மா, உள்ளமில்லை அம்மா. ஒரு அடி அடிச்சிருப்பா இவளை ஏண்டி என் தாலி அறுத்த அப்படித்தானே கேட்டேன். அடிக்காத முன்ன அழறாள இவ பொண்ணா பிறந்த நாள் முதல்ல இருந்த நாள் முதலா ஒரு வேலை வாங்கியிருப்பனா, ஒரு அடி அடிச்சிருப்பனா. அப்படி ஒரு அடி அடிச்சிருந்தா இந்நாட்டு மக்கள் அனைவரும் என்னை ஏளனமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்காம, ஒரு சொல்லு சொல்லாம, ஒரு வேலை வாங்காம செல்லை கொடுத்து வளர்த்தன. அது கைமாறு இதுதானா? கைமாறு செய்துதான் ஏண்டி? ஆமா, இவங்களா என்ன சொல்றாங்க? இதே இவ பெற்றெடுத்த மகளா இருந்தா இப்படி அடிப்பாளா உதைப்பாளா கேட்கிறாங்க. பொண்ணாக பிறந்தவளை அடிச்சு வளர்த்திருக்கணும், உராமரத்தை ஒடிச்சு வளர்ந்துருக்கணும். அடிக்கவும் இல்லை, ஒடிக்கவும் இல்லை. அதனால தான் என் தாலி அர்த்தத்தான். என் தாலி அர்த்த பாவி. உட்காரு உட்காரு உட்காரு, எழுந்துரு உட்காரு, எழுந்து முன்னாடிய பயமுறுத்தி அடிச்சு வளர்த்திருந்தா என் சொல்படி கேட்டிருப்பா, என் தாலி அர்த்தம் வந்திருப்பா. அந்த பாலில் விஷம் எப்படி வந்து எப்படி கலந்த தெரியாது. ஆமா, எப்படி பால்ல விஷம் கலந்தது? எப்படி என் கணவர் செத்தாரு சொல்லி எனக்கு தெரியாதுமா. தெரியாது, நான் ஒரு பாவத்தையும் அறியாத தெரியாதா? ஆமா, ஆமா, நீ போட்டிருக்க முத்தாரம் தங்க வழியில அனைத்தும் யார் வீட்டு சொத்து? யார் போட்டுக்கிறியா? நான் பெரிய குழந்தையாக இருக்கும்போது இந்த பொன்பொருள் எல்லாம் எனக்கு போட்டு அழைப்பு பார்த்த தெய்வம் நீங்கள் அம்மா. நீங்கள் அம்மா எனக்கு போட்டு நான் தானே உனக்கு போட்டு அழகு பார்த்தேன். நான் போட்ட முத்தாரத்தை கைட்டு கொடு அம்மா. எப்ப என் தாலி அறுத்தியோ, பூவை பறிச்சியோ, பொட்ட பறிச்சியோ, நீ என் மக கிடையாது. உனக்கு நான் தாய் கிடையாது. தாய் எல்லாம் சொல்ற கிட்ட ஆடி வர ஏன் வர? எதுக்காக வர? பாத்திரத்தை காட்டுவியா? பாத்திரத்தை காட்டுனா நான் மழைக்கிடுவனா? கைட்டு கொடு. இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ. என் தாய் அர்த்தவன் நீ நாட்டில் இருக்கக்கூடாது. பொன் பொருளை அழைத்து கைட்டு கொடு. உன்னை எப்படியா வளர்த்த? ஒரு அடி அடிக்காம ஒரு சொல்லு சொல்லாம அங்க பாரு. அவன் என்ன பேசுறா பாரு. இல்ல, ஐயோ இல்லம்மா, ஐயோ 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 ஐயோ. எல்லாம் பணியில பல்லு கட்டிக்கணும் உக்காந்துக்கிறாங்க. அவங்க ஏன் பேசுறாங்க? உன் கதையை இங்க பேச மாட்டாங்க. காயில ஏரி வயல்ல தான் பேசுவாங்க.
எங்க அடி பேச என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு நான் கட்டின ஆம்பளையான சோறாக சொல்லிட்டு கவர்மெண்ட் வேலை மாதிரி கிளம்பிடுவாங்க. என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? கடவுளே கடவுளே மகாராணி மாதிரி வந்தாடி அம்மா 3:30 மணிக்கெல்லாம் தேவடி ஆட்டமா சொல்றாங்களா இல்லையா? என் கூட இருக்கிறே என்ன தேவடியா பட்ட நட்டுறான். பேசுவாங்களா? இவங்க என்ன பேசுவாங்க? நாளைக்கு ஏறி வேலையிலையோ இல்ல கொலை வந்த தண்ணி பிடிக்கிற இடத்தையோ இல்ல பால் கறக்கிற இடத்தையோ தேவடியா நீ நல்லா கறக்குற. ஏண்டா பால் கறக்கிற இடத்தையோ என் கதையை பேசுறது கேள்விப்பட்ட பண்டவாளத்தில் இருந்து கொச்சேரி வருவேன். எவன் என் கதையை பேசணும் சொல்லிட்டு ஊடு பூந்து அவ குமரியை குடிச்சு நித்தாண்டி நறுக்கு நறுக்கு 4 வார்த்தை கேட்டு போவேன். கொஞ்சம் இறங்கி போவாத. நீ சரியா இருந்தா அனைவரும் பேசுவாங்களா? கைட்டு போடு. சொல்றேன் என் பொண்ணு பொருளை கைட்டு விட்டு சுமந்தி சுமந்தி அல்லு பட சுமந்தி சுமந்தி நான் அல்லு பகலும் நினைந்து என்பம் சுமக்க வைத்த தாயி என்னை தவிக்க விடலாம் மா என்னை மறந்து விடலாம். அல்லும் பகலும் நினைந்து என்பும் சுமக்க வைத்த தாயி என்னை தவிக்க விடலாமா.
என் நாட்டு இளவரசினியே, நான் போட்ட முத்தாரத்தை தங்க வழியிலும் வயலும் அனைத்தும் கேட்டதற்கு ஏன் நீ ஒப்பாரிய? உனக்காக ஒத்து ஊதுறாங்களா? உனக்கு ஒத்து ஊதுறாங்க? என்னடி உன் அப்பா சொத்தா கேட்ட? நான் பெற்றெடுக்கிறதா இருந்தாலும் நான் பெற்றெடுத்த மகளாக நினைத்து உனக்கு போட்டு அழகு பார்த்தேன். உன்னை வளர்த்த கைய குளத்துல கழுவா உன் வீட்டு சொத்து காடி நான் வந்தேன். என் வீட்டு சொத்து உனக்கு போட்டு அழகு பார்த்தேன். அத கொடுக்கிறது உனக்கு எங்க நீ நோகுது? எங்க நோகுது கேட்கிற? என் நாட்டு கருமையாலே அவன் வளர்த்த கைய குளத்துல கழுவு. இந்த நாட்டுக்காகவும் இந்நாட்டு மகாராணி பூவும் பொட்டும் இந்நாட்டு மன்னர் பாடது அரும்பாடு பட்டீங்க. அனைத்து பாய ஆக்கிட்டாவ. எந்த ஆளி அத்துட்டாவ. எந்த ஆளி அத்தால அத்தா என் தக்காத்திகளா மொன 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 மொன்னு என் நதி பேசுறேன். அதான் என் தாலி அத்தது நியாயமா? பால் ஒண்ணு நான் கொடுக்க சொன்னேன். பால் கொடுக்க மூடு வாய. இந்நாட்டில் இவன் இருக்கவே கூடாது. அதை தெரிஞ்சு பத்தி அளவு காடு. அந்த அளவு காட்டுல கொண்டு போய் இவனை விடு. அங்க இருக்கும் மிருகத்துக்கு இவன் பிரிந்தாகும். இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. ஒன்று நான் இருக்கணும், இல்ல இவ இருக்கணும். நான் யாரு? நான் யாரு? பேசவே கூடாது. நான் தாலி அறுத்தேன், பூ பறிச்சேன், பட்டு பறிச்சேன், வேலையை அழித்தேன். என் வீட்டு குடும்பம் உன் வீட்டு குடும்பத்தை தலைவனா? யாரும் எவ்வளவு என் கதையை பேசக்கூடாது. கதையை பேசுறீங்க, நடக்கிறதே வேற. மறட்டுமா? பாத்தீங்களா? எத்தனையோ மகாராணிகளை பார்த்துருப்பீங்க. இது மாதிரி மென்டல் மகாராணி தளபதியாரே, என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? செய்யாத தவறுக்கு இந்த பாவி நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன். எந்த படுபாவி என்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொண்டு விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் அண்ணன் என்னை நம்பாமல் நாட்டை கொண்டு விட்டு அறிவித்தார். எனது சித்திரண்டையும் இப்பேற்பட்ட சித்திரவாதிகள் செய்கின்றாரே. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியவில்லை தளபதி. யாரு? எனக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமா? அப்படி என்றால் உண்மையான கொலைகாரன் யார்? அந்த படுபாவி எங்கிருக்கின்றான்? அவன் என்னுடைய கையில் கிடைத்தான். அப்படியே இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை உன்னிடம் கூறப் போகிறேன். யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்கிறேன் கேளுங்க. உன் தந்தைக்கு என் தந்தைக்கு வாளில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் இங்குதான் இருக்கிறான். எங்கிருக்கின்றானா? எங்கென்றால் புரியவில்லையே. அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். இந்த மேடை மீது என்றால் அடப்பாவி, அதான் சண்டாளா, அதான் சண்டாளா, அதான் என்னடா பண்ணா? என்னுடைய தந்தை உனக்கு என்னடா தீங்கு செய்தார்? என் தந்தை உனக்கு என்னடா தவறு செய்தார்? நீ அரசாங்கத்தை வேலை செய்யும் போது கூட நீ எந்த ஒரு உதவி கேட்டாலும் என் தந்தை ஓடி வந்து உனக்கு உதவி செய்வாரா? உங்க அப்பா பெருமை ஊர் ஊரா சொல்லிடுவார். சித்திர பூவே என் தந்தை உன்னை எப்படி எல்லாம் பாவித்துக் கொண்டார். என் தந்தை கொள்வதற்கு எப்படி ஏடா பலம் வந்தது? அப்பாவை நான் கொண்டனா? என் தந்தை நானா விஷத்தை தந்தை கொண்ட படுபாவி படுபாவி. உனக்கு நல்ல சமம் வராது. நீ படுவடா, என் வயிறு சொன்னா காலையில் போகும்போது ராணி அடிப்பட்டு கொண்டா போறேன். அதே வண்டியில தண்ணியே வரணும். அப்பாவை நான் பாலில் வச்சுட்டு வந்து சாவடிச்சேன். ஐயோ, பாலில் கூட சரியா கூட டீ தூள் கலக்க தெரியல.
பாவிரா எப்படி விஷத்தை எந்த புண்ணாக்கு தூணவன் சொல்லுங்க நல்லா சேனுக்கு வருங்க சூட்டு இன்னுங்க ரொம்ப தாக்கா இருக்கும் நானாடா கந்த ஏண்டாடி பாவி ஆம்ப தந்தைக்கு விஷமித்துக் கொண்ட கொலைகாரன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான் என்று சொன்னேன். மேடை மீது இருக்கிறான் தான் சொன்னேன். மேடை மீது நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா பாலிலே விஷ கலந்தது யாருன்னு தெரியணும். சிரிசிங்க அனுப்பிடாது மேடை மீது தான் இருக்கிறான் அமைச்சர் அவர்களே, அவன் உன்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான். நமக்கு வம்பு என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். என்னிடம் பேசிக் கொண்டிருப்பது நீங்கள் தான். அப்படி என்றால் எனக்கு புரியவில்லை. பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யாரு? ஐயா VIP மாட்டமா சத்து வண்டி தேவை அதெல்லாம் வச்சு போச்சா நான் வந்தா 1.5 ஜான் இல்ல இந்த இந்தி காட்சி இந்த இந்திக்காரன் மேல கைய வச்சிருப்பா அது இந்த மலையாள தங்கச்சி சொல்லுங்கிறேன். வரும்போது சேர்ப்பட்ட ஒன்று குட்டாடா ஒண்ணு அதை நயா போடுவான். தாம்பளை வைக்க சொல்லியே கரெக்டா சொன்னார் அந்த ஐயா. நாயுடு மங்கலம் வந்த உடனே 5 கிலோமீட்டர் தான் ஊர். 9:30 மணி வரைக்கும் போன் பண்ணி வந்துட்டீங்களான்னு கேட்குறேன். இப்போ சொல்ற யார் லேட்டுன்னு வழி சொல்லுவான்ட்டு முன்னாடி உட்கார வச்சம்மா. சேத்துப்பட்டுல இருந்து நேரா போனா வண்டி நேரா திருவண்ணாமலை ரூட்ல அவலூர்பேட்டை போயிட்டு அங்க அவலூர்பேட்டையில இறங்கி இது நாயுடு மங்க புத்தகம் ஒண்ணு போட்டாரு. புத்தகம் ஒண்ணு நீங்க போச்சு. ஆனா நல்ல வேலை காசு தர்றான் அவதெல்லாம் காப்பாத்துறாரு. உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. இப்பொழுது நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உங்கள் இருவருக்கும் நாங்க ஒரு மெட்டலுங்க எங்களை நம்பி எத்தனை மெட்டல் உள்ள உட்காந்து பொதுவுல சொல்ல போல அந்த கம்பெனியா மெட்டலு மண்ணங்கிட்ட போய் சொல்லி எனக்கு வாங்கி தர போறானா தவறு செய்த வண்டி தண்டனை அனுபவிப்பது நான். என் அண்ணனிடம் சொல்ல வாடி சப்பா வாடி அது மட்டுமல்ல அன்றொரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக என்னை பத்தி என்னடா சொன்னா அடே அம்மாவுக்கு நாடகம் ஆடணும் கத்துறான் அவன் பெரிய நாடகம் ஆடணும். மேடமேல என்ன சொன்னவா இந்நாட்டு அமைச்சரை பார்த்து அஜயகரனாகும் கை நீட்டி பேசலாமா? 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குற, அதை நெத்தியில வைக்கிற, 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குற, வாயற்படிக்கு வெளியே வர்ற அந்த செருப்புக்கு நாட்டு அமைச்சரை பார்த்து எச்சையல